ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிரையும் முருங்கைக்கீரையும் யூஸ் பண்ணி ஒரு கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் இந்த ஒரு ஆழாக்கு 100 கிராம் இருக்கும் பாசிப்பயிறு, பச்சை பயிரை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம சில திங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா க்ரீன் சில்லி. நான் இதுக்கு காரத்துக்கு 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். ஒரு பழுத்த தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த பருப்பு ஆல்ரெடி ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஸ்ட்ரைட்டாகவே நம்ம குக் பண்ணும்போதே வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில்ஸ் விட்டு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். அது வீடியோ ரெக்கார்ட் ஆகல, கட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதில் ஒரு சின்ன சைஸ் ஆனியன் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரினா நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட கொஞ்சம் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. கீரை கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ், 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த கீரையை வேக விட போகிறேன். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் நான் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறேன். இதை நீங்கள் மற்ற வச்சு கூட ஒரு தடவை கடைஞ்சிக்கலாம். ஆனால் நான் மிக்ஸி ஜாரில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி ஒரு 2 பல்ஸ் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதை நான் மிக்ஸியில் ஆட் பண்ணி 2 பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த தாளிப்பு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பச்சை பயிறு கீரை கடைகள் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.